ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குகே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்த ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். அபிராமி அந்தாதியோட முதல் பாடலான பிள்ளையார் காப்பு, அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அபிராமி பட்டர் யாரு, அவரை பற்றின கதை, எப்படி இந்த அற்புதம் நிகழ்ந்தது, எப்படி ஒரு அமாவாசைக்கு மறுநாள், தை அமாவாசைக்கு நிறைஞ்ச அமாவாசைக்கு மறுநாள் எப்படி நிலா உதித்தது அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய சரித்திரத்துல பார்த்தோம். இங்கதான் ஒரு கணபதி காப்பும் அதுக்கப்புறம் 101 பாடல்களும் இருக்கக்கூடிய இந்த அபிராமி அந்தாதி. அந்தாதி அப்படிங்கிறது தமிழ்ல ஒரு செய்யுள் வகை. அந்தம் ஆதி, அதாவது முதல் பாடலின் அந்தம், அதாவது முதல் பாடலினுடைய கடைசி வார்த்தை அடுத்த பாடலுக்கு ஆரம்பமாக ஆதியாக இருக்கும். முதல் பாடலின் அந்தம் அடுத்த பாடலுக்கு ஆதியாக இருந்தா அதுக்கு அந்தாதின்னு பேரு. அந்தாதியாக பாடினா பொதுவாக 100 பாடல்கள் பாடுறது பழக்கம். கடைசி பாடலினுடைய கடைசி வரி முதல் பாடல்ல கொண்டு வந்து சில நேரங்கள்ல முடிக்கிறது உண்டு. அப்படி முடிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா குழைய தழுவிய கொன்றையந்தார், அதுதான் கடைசி பாடல். 101வது நூல் பயன், அதாவது பலஸ்ருதின்னு சொல்றோமே, அதுதான் வந்து ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி. ஸோ 100 கணக்கு பார்த்தோம்னா குழைய தழுவிய கொன்றையன் தார் தமிழ் கொங்கை வள்ளி, அதுதான் 100வது பாட்டு. அது நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே அப்படின்னு முடியும். அங்க உதிக்கின்றவேன்னு முடிஞ்சு இங்கே ஆரம்பிக்கிறப்போ கணபதி காப்பு கணக்கு வைக்கக்கூடாது. 100 பாட்டு கணக்கு வச்சா முதல் பாட்டு ஆரம்பிக்கிறது உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பிச்சு உதிக்கின்றவே அப்படின்னு முடியும். ஸோ இது ஒரு சைக்கிள், ஒரு வட்டமாக ஆரம்பிச்ச இடத்துலயே திருப்பி வந்து முடியுது. ஸோ இந்த மாதிரி இப்ப நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படித்தானே இருக்கு. இறைவன் கிட்ட இருந்து நாம பிரிஞ்சு வரோம், ஏதோ பண்றோம்னு நினைச்சு வந்து எத்தனையோ பிறவிகள் எடுத்து இந்த இந்த இப்படி மாறி மாறி பிறவிகள் எடுத்துட்டே இருக்கிறதெல்லாம் எப்போ கம்ப்ளீட் ஆகுது, முழுமை அடையிறது எப்போ? திரும்ப அவனையே போய் அடையிறப்போ, அவனோடவே போய் சேர்ந்துடுறப்போ இல்லையா? அப்போதான் நம்ம வாழ்க்கை முழுமை அடையுது. அந்த முழுமை அடையிறது எப்போன்னா ஆரம்பிச்ச இடத்துலயே போய் சேர்றப்போதான் முழுமை அடையுது. இப்ப நாம ஒரு டூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல இருந்து கிளம்புறோம், திரும்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்தாதுன்னு ஒரு டூர் கம்ப்ளீட் ஆகுது. சரி, நம்ம போயிட்டே இருந்தோம்னா எப்ப வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல தோணிடுது இல்லையா? நம்மளுடைய ஜீவ யாத்திரையும் அப்படித்தான் இருக்கு. இங்க ஆரம்பிச்ச இடத்துல கொண்டு வந்து முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படிதான் இங்கேயும் முடிஞ்சிருக்கு. உதிக்கின்ற செங்கதிர்னு ஆரம்பிச்சு உதிக்கின்றவே அப்படின்னு முடிஞ்சிருக்கு. முதல் பாட்டு கணபதி காப்பு. இது கவுண்ட்ல வராது. இது வந்து அந்த 100 கவுண்ட்ல வராது, எக்ஸ்ட்ரா தான். இதுவும் 100 பயணம் பலஸ்ருதியும் எக்ஸ்ட்ரா தான். இப்ப இந்த கணபதி காப்புல இது என்ன, நமக்கு இந்த சம்பிரதாயம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கிறப்போ பிள்ளையாரை நினைச்சு ஆரம்பிச்சாதான் எந்த விதமான தடைகளும் இல்லாம முடியும். இப்ப நீங்க பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணியிருக்கீங்க ஒரு விஷயத்த அப்படின்னாலும் உங்க பிளானிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம். ஏதோ ஒரு சின்னதா ஒரு கண்ணை மறைச்சிருக்கும். பிளானிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருந்திருக்கும். இப்போ நான் எப்பவும் சொன்ன எக்ஸாம்பிளே சொல்றேன். கல்யாணத்துக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. அந்த ஆசீர்வாதம் வாங்க போன திருமாங்கல்யம் திரும்ப வந்துச்சு. ஒரு நிமிஷம் அந்த முகூர்த்த நேரம் எடுத்து கட்டுறதுக்கு அந்த தட்டுல அதை மட்டும் காணும். எங்கதான் யாரும் எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. அது திருமாங்கல்யத்தை யாரும் கல்யாணத்துல வந்து திருட மாட்டாங்க. எங்க போச்சு? ஒரு செகண்ட் எல்லாரும் பதட்டமாறாங்க, திரியறாங்க, அங்கங்க பாக்குறாங்க. கடைசியில அங்கேயே அந்த பூ மறைவிலேயே அங்கேயே அந்த இடத்துலயே இருந்திருக்கும். அந்த ஒரு நிமிஷம் அந்த தடை வந்தது பாருங்க. அந்த தடை
இப்படித்தான் வரும். அது ஒண்ணும் பெரிய அப்படியே ஒண்ணு நின்னு போயிடாது. ஆனாலும் ஒரு நிமிஷம் எல்லாரையும் கலக்கத்துக்கு உண்டாக்கி, அந்த அந்த தடை எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு இறைவனை நினைக்காம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்கோம்னு அர்த்தம். நாம செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாம் பெர்ஃபெக்ட் பிளானிங். பாதி கல்யாணம் நடந்துட்டு இருக்கிறப்ப, "அப்பா எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் பாத்தியா? எப்படி நடக்குது பாத்தியா?" அப்படின்னு நம்ம நெனச்சுட்டா, "உன் கையில இல்ல. உன் பிளான்ல நடக்காது. உன்ன தாண்டி ஒண்ணு இருக்கு. அதுதான் நடக்குது." அப்படின்னு ஒரு நிமிஷம் காமிச்சு குடுத்துட்டு போயிடும். காணோம்னோனே, "கடவுளே! இது என்ன இந்த நேரத்துல இப்படி?" அப்படின்னு கேட்பீங்கல்ல. அப்போ உடனே, "ஓ! இப்ப ஞாபகம் வந்துருச்சுல்ல." கிடைச்சிடும். உடனே கிடைச்சிடும். அது அவங்களுக்கு ஒண்ணும் நம்மள பழிவாங்கணும், நம்மள அவங்களோட வேலை நம்மள நினைக்க வைக்கிறது தானே நம்மளுடைய அ நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது என்ன இறை ஞாபகத்தோட எப்பவும் இறை உணர்வோட இருக்கிறது தானே. அத நமக்கு ஞாபகப்படுத்துறது அவங்களோட தொழில் தானே. இப்போ அம்மாவா இருந்தாலும் எழுந்தோன அம்மான்னா மரியாதையா பேசணும். வாங்க போங்கன்னு பேசுங்க. அப்பாவ இப்படி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன நீங்க மரியாதை குடுத்தா அதனால அவங்களுக்கு ஏதோ பெரிய கிரீடம் வந்துற போதான்னா, கிரீடத்துக்காக இல்ல. இங்க வர்ற பழக்கம் நாளைக்கு எல்லா இடத்துலயும் வரும். அதுக்காக அவங்க அடிச்சு சொல்லி தருவாங்க. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்படி நடந்துக்க கூடாது. வாங்க போங்கன்னு கூப்பிடு. அது என்ன வா போன்னு சொல்றது. அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இன்னொரு இடத்துலயும் அதே வரும். அவங்க உங்க மரியாதைய வாங்கி வச்சுக்கிட்டு ஒண்ணும் இங்க பெரிய ஆள் ஆயிட போறதில்ல. அதேபோல நீங்க நினைக்கிறதுனால இறைவனுக்கு ஒண்ணும் பெரிய 4 அது ஒரு 4 சிறப்பு சேர்ந்துட போறதில்ல. ஆனாலும் உங்கள நினைக்க வைக்கிறது அவங்களுடைய கடமை. ஸோ இங்க நெறைய நேரங்கள்ல நம்ம எப்பவும் பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளாவே என்ன சொல்லுவோம்? இந்த விதிமுறைகள் எல்லாம் வகுத்த பரம்பொருளான அந்த ஈஸ்வரனே ஒரு தடவ திரிபுர சம்ஹாரத்துக்கு போனப்போ, பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணிக்காம போனாராம். அவருக்கு தேரின் அச்சு முறிஞ்சதாம். தேர் எது? பூமி தான் தேர் அவருக்கு. பூமியாக்கிய தேர்ல தான் போனார். அவருக்கு அந்த அச்சு முறிஞ்சது. அப்புறம் நாரதர் வந்து சொன்னாராம், "நீங்க வந்து தடைகளை நீக்கக்கூடிய அந்த தத்துவத்தை நமஸ்காரம் பண்ணாம, உபாசனை பண்ணாம வந்தீங்க" அப்படின்னு. அதுக்கப்புறம் கணபதியை நமஸ்காரம் பண்ணி தேரை நகர்த்தினார் அப்படின்னு உண்டு. அதாவது அவரால முடியாததா, அவர் வேற, கணபதி வேறயா? 2ம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா, நமக்கு சொல்லி தராங்க. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னா, இறைவனை வேண்டி, தடையில்லாம இதை நடத்தி கொடு அப்படிங்கிற வேண்டுதலோட, நீ தான் நடத்தி குடுக்குற அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு. எந்த சூழ்நிலையில அபிராம பட்டர் இந்த விஷயத்த செய்றார். அப்பவும் அ கணபதியை நெனச்சு ஆரம்பிச்சு சொல்றார். இப்போ எந்த தெய்வத்தின் மேல இந்த பாடல் பாடப்பட்டிருக்கு? அவர் திருக்கடையூர்ல இருக்கிறதுனால, பாட்டுக்கு அபிராமி அந்தாதின்னு இருக்கிறதுனால, அபிராமி கோவில்ல அவருக்கு ஒரு பெரிய துன்பம் நேர்ந்ததுனால, அந்த அந்த கஷ்டத்தை நீக்கிக்கிறதுக்காக இந்த பாடல் பாடுனதுனால, அவர் அந்த திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அபிராமி மேல பாடியிருக்காரா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இல்ல. திருக்கடையூர் அபிராமி மேல பாடப்பட்ட பாடல் இல்ல இது. அவளும் இதோட அம்சம் தான். ஆனாலும் அவள் திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடிய நிலை, காமேஸ்வரியாக, திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை மனசுல வச்சு பாடியிருக்கார். சோ ஒரு கோவிலுக்கு சொந்தமானவள் கிடையாது. ஒரு கோவிலினுடைய தெய்வத்தின் மேல் பாடப்பட்டது கிடையாது. அப்போ யார் மேல பாடப்பட்டிருக்கு? லலிதா பரமேஸ்வரி மேல். லலிதா மகா திரிபுர சுந்தரி, காமேஸ்வரி, காமாட்சி, ராஜராஜேஸ்வரி இப்படி சொல்றோமே, அந்த தெய்வத்தின் மேல பாடப்பட்டது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன். இவர் சொல்ற லட்சணங்கள் எல்லாம் 2வது பாட்டுலயே சொல்வார். "கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி" அப்படின்னு. கருப்பு சிலையும், பாசாங்குசமும் அங்க இருக்கக்கூடிய அபிராமி கிட்ட இல்ல. அப்போ அந்த அபிராமியானவள் யாருடைய அம்சமோ, பராசக்தியினுடைய அம்சம். அந்த அந்த மூல தெய்வமான, அந்த ஆதி தெய்வமான பராசக்தியை இதுல பாடுறார். இப்போ ஒரு ஊர்ல இருந்துட்டு, ஒரு காமனான ஒரு பெரிய சக்தியை பாட ஆரம்பிக்கிறவர், பிள்ளையார் காப்புக்கு மட்டும் அந்த ஊர்ல இருக்கிற பிள்ளையாரையா எடுக்க போறார்? இல்ல. கோவில்னா எது? சைவர்களுக்கு கோவில்னா சிதம்பரம். கோயில் அப்படின்னா அரசன் வாழும் இடம். சைவர்களுக்கு ராஜா சிவன், நடராஜா. அவன் வாழக்கூடிய இடம் தான் சைவர்களுக்கு கோவில். வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் தான் கோவில். அதுபோல நமக்கு சிதம்பரம் தான் கோவில். சோ இங்க ஆரம்பிக்கிறப்பவே சிதம்பரத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரனையும், சிவகாம சுந்தரியையும் மனசுல நினைச்சு, அங்க இருக்கக்கூடிய பிள்ளையாரை மனசுல நினைச்சு ஆரம்பிக்கிறார். தாரமர் கொன்றையும்
ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே. உமை மைந்தனை எடுக்கிறப்போ உமைக்கு 2 குழந்தைகள்னு நம்ம பொதுவாக பார்க்கிறோம். பிள்ளையார் ஒண்ணு, முருகப்பெருமான் ஒண்ணு. இங்க பிள்ளையாருக்கு காப்பு எடுக்கணும். அப்போ எடுக்கிறப்போ உமை மைந்தனே அப்படின்னு எடுக்கணும். எந்த உமையினுடைய மைந்தன்? அப்போ யார்கிட்ட பாதியாக இருக்கக்கூடிய உமையின் மைந்தன் அப்படின்னு சொல்லணும். யாருடைய பாகத்தில் இருக்கக்கூடியவள்? தில்லை ஊரர்தம் உமை மைந்தனே. தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே. தில்லை ஊரர் இருக்காரே, தில்லைக்காரர், தில்லை ஊரார் அப்படின்னா தில்லை ஊர்க்காரர் அப்படின்னு அர்த்தம். தில்லை ஊரர் யாரு? சிதம்பரம் நடராஜ பெருமான். தில்லை ஊரருடைய பாகமாக இருக்கக்கூடியவள் யாரு? சிவகாம சுந்தரி தேவி உமை. அப்போ தில்லை ஊர்க்காரருடைய பாகமாக இருக்காளே ஒருத்தி, அவருடைய மைந்தனே. அப்போ எப்படி சொல்லணும்? தில்லை ஊரருக்கும் உமைக்கும் மைந்தனே அப்படின்னு தானே சொல்லணும். அப்படிதானே சொல்லணும். தில்லை ஊரருக்கும் உமைக்கும் மைந்தனே அப்படின்னு தானே எழுதணும். அபிராமப்பட்டர் தப்பா தானே எழுதிட்டார். தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே அப்படின்னு. அப்ப அவருக்கு மகன் இல்லையா இவர்? இல்ல, உமையினுடைய தனி பிள்ளையார். அவரோட தனி பிள்ளை முருகன். அம்மா சம்பந்தமே இல்லாம அப்பா தானே உருவாக்கின பிள்ளை முருகன். அப்பா சம்பந்தமே இல்லாம அம்மா தானே உருவாக்கின பிள்ளை பிள்ளையார். அவர் உமை மைந்தன் தான். அவர் சிவசுதன். அவரை சொல்றப்ப சிவசுதன் தான் சொல்லும். சிவனுடைய மகன் அவர். இவர் உமை மைந்தன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பண்டாசுர வதத்துல நாம பார்த்திருக்கோம், காமேஸ்வர முகாலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரா அப்படின்னு. காமேஸ்வரனுடைய முகையை பார்த்து தானாகவே கற்பனையில உருவாக்குறா கணேஸ்வரனை. அந்த தத்துவம் யாரால உருவாக்கப்பட்டது? தடைகள் வந்தா தகர்க்கிறதுக்காக தேவியால உருவாக்கப்பட்டது. அப்படி உருவான தத்துவம் தான் கணபதி தத்துவம். இப்ப நீங்க பொதுவாக இருக்கக்கூடிய கதையை யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும், தேவி குளிக்க போற போது காவலுக்காக தானே உருவாக்கி வச்ச பிள்ளையார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம சரித்திரத்தின்படி லலிதா சஹஸ்ரநாமத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா, அவள் தானாக உருவாக்குறா. எதுக்காக? அவளுக்கு வந்த தடைகளை அந்த பண்டாசுர வதத்தில் நீக்கிறதுக்காக கணபதியை உருவாக்குறா. எப்படி பார்த்தாலுமே அவர் உமை மைந்தன் தான். சோ இங்க தில்லை ஊரர்தம், அந்த தில்லை ஊர்க்காரர் இருக்காரே, அவர்கிட்ட ஒரு பாகமாக இருக்காளே ஒரு தேவி உமை, அவருடைய மகனே அப்படின்னு கூப்பிடுறார். அந்த உமையினுடைய மகனே அப்படின்னு. அந்த தார் அமர் கொன்றை ஷண்பக மாலை என்ன அப்படின்னா, தார் மாலை 2 விஷயம் சொல்றார். நீங்க அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பாதி பூராவும் ஆணுக்குரிய லட்சணங்களோட இருக்கும். அந்த கை, அந்த ஷோல்டர்ஸ், அவங்க நிக்கிற இது, கால் வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு ஆண் நிக்கிற அந்த தன்மையோட இருக்கும். இன்னொரு பக்கம் இடுப்பு கொஞ்சம் வளைஞ்சு, வக்ஷஸ்தலங்கள் கொஞ்சம் பெருசா, ஒரு நளினத்தோட, கை வச்சிருக்கிறதும் அந்த நளினத்தோட, இடுப்பு அதே மாதிரி, கால் வச்சிருக்கிறதும் அந்த நளினத்தோட, ஒரு பாதி பார்த்தா பெண் மாதிரி இருக்கும். சோ இங்க அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க ஒரு பாதியை மறைச்சு பார்த்தா அது ஈஸ்வரனையே பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஸ்வரூபம். இதுல மாலைகளும் பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி மாலை போட மாட்டாங்க. ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி மாலை போடுறது கிடையாது. பொதுவாக பெண்கள் போடக்கூடிய மாலையில கீழே சேர்ந்து இருக்காது. இப்படி மாற்ற மாதிரி, இப்படி இந்த நில மாலை எல்லாம் போடுறோம் இல்லையா, அது மாதிரிதான் இருக்கும் பெண்கள். ஆண்டாள் மாலையை பார்த்திருப்பேன், அதுதான் பெண்கள் போடுற மாலை. 2 சைடும் ஒரு குஞ்சம் வச்சு இந்த சைடும் இந்த சைடும் தொங்குமே தவிர ஜாயிண்ட் ஆயிருக்காது. ஆண்கள் போடுற மாலை ஜாயிண்ட் ஆயிருக்கும். அப்போ தார் அமர் கொன்றை, அந்த தார் அப்படிங்கிறது ஆண்கள் போடக்கூடிய மாலை. இங்க மாலை அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஷண்பக மாலை. ஷண்பக மாலை அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டமான, அம்மாவுக்கும் முருகனுக்கும் இஷ்டமானது ஷண்பக மலர். ஈஸ்வரனுக்கு இஷ்டமானது கொன்றை, கொன்றையன் தார். அப்ப கொன்றை தார் யார் போட்டிருக்கா? அவர் போட்டிருக்காரு. ஷண்பக மாலை இவள் போட்டிருக்கா. இது 2ம் ஒரு பாதி இருக்கு. ஒரு பக்கம் தார் இருக்கு, ஒரு பக்கம் மாலையாக இருக்கு. ஒரு பக்கம் கோத்து இருக்கு, ஒரு பக்கம் கோக்காம நிலமாலை மாதிரி இருக்கு. சோ இது தார் அமர் கொன்றை அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நாம வச்சு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன்,
இப்ப கொன்றை மலர்களை எடுத்து வச்சு நாம பூ தொடுத்தோம் அப்படின்னா, ஒரு பூக்கும் இன்னொன்னுக்கும் ஏதோ ஒரு சின்ன கேப் இருக்கலாம். கொஞ்சம் நான் எவ்ளோ நெருக்கமா தொடுத்தாலும் ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா, ஒரு நார எடுத்து வச்சா கொன்றை மலர்கள் எல்லாம் தானா வந்து அப்படி உட்கார்ந்திருக்காம் அதுல. நெருக்கமாக. எப்படின்னா, இந்த சரக்கொன்றை பார்த்தீங்கன்னா, ஆ மரத்துல தொங்குறப்பவே அப்படியே ஒரு மாலை மாதிரியே இருக்கும். அது அது ஒரு சைடு ஈஸ்வரனுடைய ஒரு சைடுல தொங்கக்கூடியது மாதிரியே அந்த சரக்கொன்றை இருக்கும். நம்ம நாயன்மார்கள்ல ஒருத்தர் கூட அந்த சரக்கொன்றைய பார்த்தாருன்னா, ஈஸ்வரன பார்த்து தான் நெனச்சுடுவாராம். அப்படியே சமாதி நிலைக்கு போயிடுவாராம். கொன்றை மரத்தையே பார்க்கக்கூடாது. கொன்றை மரத்த எங்கேயாவது பார்த்தா, அதோ ஈஸ்வரன். அப்பா எவ்ளோ மாலை போட்டிருக்கார். இவ்ளோ மாலை போட்டிருக்காரே ஈஸ்வரன். அப்ப எவ்ளோ பெரியவரா இருப்பார் அப்படின்னு நெனச்சுப்பாராம். அப்படியே உட்கார்ந்து அப்படியே சமாதிக்கு போயிடுவாராம். அப்படி அந்த கொன்றை தார் எப்படி இருக்கும்னா, அது தானாவே வந்து பூத்து இருக்கிறப்போ, அந்த தார் பார்த்தா அவ்ளோ அழகா இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. அ சரக்கொன்றை பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகாக இருக்கும். ஈஸ்வரனுக்கு ரொம்ப விருப்பமான மலர் அது. ஸோ இந்த தார் அமர் கொன்றையும், செண்பக மாலை. செண்பக மாலை தேவிக்கு ரொம்ப அ விருப்பமான ஒரு மலர். ஸோ அவளும் அது 2ம் போட்டிருக்கக்கூடிய யாரு? தில்லை ஊரர்தன் அவருடைய ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய உமையினுடைய மைந்தனே அப்படின்னு பிள்ளையார கூப்பிட்டு என்ன கேட்கிறாரு? உமை மைந்தனே, கணபதியே அப்படின்னு கூப்பிடுறாரு. உமை மைந்தனேன்னு கூப்பிட்டு, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இங்க உமை மைந்தனே, காரமர்மேனி கணபதியே அப்படின்னு கூப்பிடுறாரு. காரமர் மேனி கணபதி அப்படின்னா கணபதி அப்படிங்கிறது அவருடைய பெயர். எப்படிப்பட்ட மேனியோட இருக்கார் அப்படின்னா, கருத்த மேகங்கள் சூழ்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு தேகத்தோட இருக்காராம். ஏன் இப்ப அப்படி நினைக்கணும் அப்படின்னா, அவர் அப்படியே சொற்களை மழையா பொழியணும் இப்ப இவருக்கு. அப்படி மேல 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 100 பாட்டு வரணும். மழையா பொழியணும்னா, அவர் எப்படி இருக்கணும்? அப்படியே கருத்த மேகம் மாதிரி இருக்கணும். அவர் கருத்த மேகம் மாரி இருந்தா வார்த்தைகள் அப்படியே கொட்டும். நீங்க பொதுவா யாரும் இறைவன் மேல பாடப்பட்ட பாடல்கள் எதுவும் போய் உட்கார்ந்து நான் யோசிச்சு அப்படியே கற்பனை பண்ணி பாடுவேன்னா, ஒரு வார்த்தை விழாது வந்து. இறை அருளால மட்டும் தான் வார்த்தைகள் வரும். வேற எப்படியுமே நீங்க இறைவன் மேல ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, அதுக்கு இறை அருளை வேண்டி நிக்கணுமே தவிர, வேற எந்த விதத்திலயும் வராது. நீங்க சுப்பிரமணிய புஜங்கம் பாடுறப்ப பார்த்தீங்கன்னா, சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகா தந்தி வக்திராபி பஞ்சாஸ்ய மான்யா பிள்ளையார சொல்லிட்டு இருக்காரு. விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாணமூர்த்தின்னு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டார். இது பூரா அவருடைய பெருமைகளை சொல்லி முதல் ஸ்லோகத்துல நமஸ்காரம் பண்ணி, எனக்கு இன்னும் தெரியாது. ந ஜானாமி பத்யம், ந ஜானாமி கத்யம் இதெல்லாம் சொல்றாரு. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், முகாநிசரந்தே கிரஸ்சாபி சித்திரம். அழகழகான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்து தானா விழுது. எப்படி விழுந்துச்சு? இறை அருளினால. நான் எழுதினேன்னு சொல்லல. உன்னை நமஸ்காரம் பண்றேன். எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு பத்யமும் தெரியாது, செய்யுள் எழுதவும் தெரியாது, உரைநடை எழுதவும் தெரியாது, பாட்டு எழுதவும் தெரியாது. ஆனா, உன்னுடைய அந்த உன்னை நான் நினைச்ச உடனே என் வாயிலிருந்து வார்த்தைகளாக கொட்டுது. கிரஸ்டாபி சித்திரம் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி காரமர் மேனி கணபதியா இருக்கிறதுனால அவர் வார்த்தைகள் அப்படியே மழையா கொட்டுவார். அவர் என்ன செய்யணும்னா, அபிராமி அந்தாதி நான் பாடப் போறேன். அபிராமி அந்தாதி யார பத்தி பாடப் போறேன்? உமை மைந்தனேன்னு சொல்லியாச்சு. உங்க அம்மாவ பத்தி பாடப் போறேன். உங்க அம்மாவ பத்தி பாடப் போற இந்த அபிராமி அந்தாதி, எப்போதும் என் சிந்தையுள்ளே நிற்க கட்டுரை அப்படின்னு கேட்கிறார். காரமர்மேனி கணபதியேங்கிறது கூப்பிடுறது. நம்ம அன்வயம் பண்ணிக்கிறப்போ எப்படி பண்ணிக்கணும்? உமை மைந்தனே, காரமர்மேனி கணபதியே, அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே நிற்க கட்டுரை. கட்டுரைத்தல் அப்படின்னா எப்படி இருக்கணும் வார்த்தைகள்? எந்த வார்த்தைக்கு பின்னாடி எந்த வார்த்தை இருக்கணும்னு அந்த கட்டு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு வார்த்தை கட்டு இருக்கணும்ல. இங்க இருக்கணும். இங்க இருந்து இந்த வார்த்தை இதுக்கப்புறம் இது போட்டா அழகா இருக்கும். நீங்க அபிராமி அந்தாதியில ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்கிறப்போ ஒரு வார்த்தை ஞாபகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நேத்து அது மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று. அத ஏதோ இல்லாமைய பேசுவோம். அத பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கிறப்போ, இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வந்தது.
அந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு வரியோ இல்ல ஒரு 2, 3 வார்த்தையோ ஞாபகம் வந்தா, எப்படியாவது மண்டைய கசக்கி புழிஞ்சா 4 வரிய தேத்திடலாம். வந்துடும். ஏன்னு பாருங்க, அந்த வார்த்தை கட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இல்லாமை சொல்லி, அந்த அந்த சந்தஸுக்கு நிக்கிறது நமக்கு தெரியும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர். அவ்வளவுதான் ஒரு லைனுக்கு. மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை. அவ்வளவுதான் 2வது லைன். துதிக்கின்ற. சோ இந்த ஒரு லென்த், அந்த ஒரு வரியோட லென்த்துக்கு எவ்வளவு வார்த்தைகள் நிக்கும்னு நமக்கு மனசுல கணக்கு தெரியும். திருப்பி 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 அபிராமி அந்தாதி படிச்சா அந்த லைன் எதோட முடியுதுன்னு நமக்கு தெரியும். அப்போ இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று அங்க முடியணும். சென்று இழிவுபட்டு. அப்போ இல்லாமைக்கு அடுத்தது என்ன வருது? நில்லாமை. இழிவுபட்டு நில்லாமை. அப்போ நில்லாமை. அப்போ இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நீடுதவம். அங்க முடியுது. அடுத்தது கல்லாமை. அப்போ இல்லாமை, நில்லாமை, கல்லாமை. இந்த கட்டு கரெக்டா இருக்கிறதுனால உங்களுக்கு எங்கேயும் அத ஞாபகம் வச்சுக்க முடியும். எப்படியாவது என்ன அர்த்தம் இதுல? இது கடன் படாம இருக்கிறதுக்கு தானே இந்த ஸ்லோகம். அப்ப என்ன சொல்றாங்க? அர்த்தத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எனக்கு இல்ல அப்படின்னு போய் ஒருத்தங்க கிட்ட நிக்காம இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அப்ப இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை. நீ எப்பவுமே போய் நிக்க வேண்டி இருக்காது யார்கிட்டயும் அப்படின்னு சொல்றார். அந்த மீனிங் மனசுல இருந்தா ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களை கொண்டு வந்துடலாம். சோ அந்த மீனிங் ஒரு அழகான ஒரு கட்டுல இருக்கும். வார்த்தைகள் அதே போல ஒரு அந்த எதுகை மோனை எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கட்டு இவ்ளோ அழகோட எனக்கு உள்ளுக்குள்ள உதிக்கணும். என் சிந்தையுள்ளே நிற்க. என் சிந்தைக்குள்ள நின்னாதான் வார்த்தைகள்ல வரும். சோ என் சிந்தைக்குள்ள இப்படி ஒண்ணு வந்து நிக்கிறதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீ உமை மைந்தன் தான். ஆனா அவள் உனக்கு மட்டும் அம்மா இல்ல. எங்க எல்லாருக்கும் அம்மா. உலகேழும் பெற்ற அபிராமி. இந்த 7 உலகங்களுக்கும் அம்மா அவ. அப்ப இந்த 7 உலகங்களையும் பெற்றவளான அவள் உனக்கும் அம்மா தான். அவள பாடப் போறேன். அதுக்கு அற்புதமான வார்த்தைகள் என் சிந்தையில வந்து உதிக்குமாறு அப்படி வந்து நிக்கிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வாக்குல ஒளி இருக்கணும்னா எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும் ஒளி. உள்ள ஒளி இல்லாமல் வாக்கு ஒளி இருக்காது. அப்போ உள்ள உள்ள எனக்கு ஒளியை கொடுன்னு கேட்கிறார். சிந்தையுள்ளே நிற்க கட்டுரை. என் சிந்தையில வந்து இதெல்லாம் நிக்கிறதுக்கு எனக்கு நீ சொல்லிட்டா வார்த்தைகள் நல்லா வந்துடும். அதனால உலகேழும் பெற்ற அபிராமிய நாம் உலகேழும் பெற்ற அந்த அன்னை இருக்காளே அவளைத்தான் நான் பாட போறேன். அவள் எங்க எல்லாருக்கும் அம்மா. இந்த ஜெகத் ஜனனி அவள். அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமத்தின் முதல் நாமம் என்னன்னு ஆரம்பிக்குது? அம்மான்னு ஆரம்பிக்குது. ஸ்ரீமாதா அப்படின்னு ஆரம்பிக்குது. ஏன் ஸ்ரீமாதான்னு ஆரம்பிக்கணும்? நமக்கு அவளுடைய பலவேறு ரூபங்கள்ல அவள் அம்மாவாக இருக்கா அப்படிங்கிற ரூபம் தான் நம்மளுடைய மனசுக்கு நெருக்கமான ரூபம். அவள் ஏன்னா அவள் ஒரு குருவாக இருக்காள் அப்படின்னு நாம நினைச்சோம்னா, குரு எப்படி இருப்பார்னே தெரியாதவங்களுக்கு அவள் யாருன்னே புரியாது. குருன்னா யாரு? யாரோ அவங்க பார்த்த குரு ஸ்கூல்ல பார்த்த ஒரே ஒரு டீச்சரா இருப்பாங்க. அவங்க அடி பிரிச்சு எடுத்திருப்பாங்க. அப்போ குருன்னா அப்ப அடிப்பாளோ அப்படின்னு ஞாபகம் வரலாம் இல்லையா? அவங்களுடைய அனுபவத்தின்படி பார்த்தா, அவங்கவங்க அனுபவத்துக்கு அவங்க யார் பார்த்தாங்களோ அப்படித்தான். சோ வேற எந்த நண்பன்னு சொன்னா யாராவது ஏமாற்றின நண்பனை நினைச்சு, ஐயோ! அப்ப இவளும் ஏமாத்திடுவாளா? அப்படின்னு ஞாபகம் வரலாம். ஆனா எந்த சந்தர்ப்பத்திலையும் 7 பிறவிக்கும் தாயாக, இந்த பிறவிக்கு மட்டும் தாயாக இருக்கக்கூடியவள் வேற. ஆனா இந்த பிறவி முடிஞ்சிடுச்சு. இன்னொரு பிறவி அதுக்கும் அவள் தான் தாய். என்னன்னைக்கும். ஏன்னா அவதான் ஒவ்வொரு பிறவியையும் ஞாபகத்துல வச்சிருக்கா. இந்த பிறவியில நீங்க செஞ்சது, போனது, வந்தது எல்லாத்தையும் செஞ்சு அடுத்த பிறவியில அப்படியே உங்களை கொண்டு போறா திரும்ப. இந்த பிறவியில நீங்க அவளை நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் ஒரு நிமிஷம் வீணாகாம அடுத்த பிறவியில உங்களுக்கு பலன்களை கொடுக்கிறா. சோ இந்த எல்லா பிறவிகளுக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய தன்மை நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கு. அதனால அந்த ஜெகத் ஜனனி அப்படிங்கிறது தான் ரொம்ப அவளுடைய முக்கியமான. அவள் எவ்வளவு காரியங்களை செஞ்சாலும்
சிருஷ்டிகர்த்ரி, பிரம்மரூபா, கோப்திரி, கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி, ருத்ரரூபா, திரோதானகரீஸ்வரி, சதாசிவானுகிரகதா. சோ இந்த 5 காரியங்களையும் செய்றா. இந்த பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்லக்கூடிய 5ஐயும் அவள் செஞ்சாலும் அவள் அம்மாவாக இருக்கிறா அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு. அம்பா, அம்பிகா. நீங்க பாருங்க, எல்லா பாஷையிலையும் இந்த வார்த்தை தான் தேவியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அம்பா, அம்பானா அம்மா. அம்பிகா, அம்பிகானாலும் அம்மா. இங்க அம்மானே நம்ம சொல்றோம், தாயே அப்படின்னு சொல்றோம். சோ என்னதான் நீங்க சொல்லுங்க, எல்லாமே அவள் தாயாக இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ஜாஸ்தியா இருக்கும். அதனால இங்க உலகேழும் பெற்ற சீரபிராமி, சீர்னா புகழ் பெற்ற அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த அபிராமி அவள் மேல ஒரு அந்தாதியை நான் பாட போறேன். அதுக்கு கணபதியே எப்போதும் என் சிந்தையுள்ளே நிற்க கட்டுரை. இதுக்கு உண்டான அந்த பக்குவமும் அந்த வார்த்தைகளும் அந்த ஒரு நெகிழ்ச்சி இருக்கணும். பொதுவாகவே கவிஞர்களுக்கு கொஞ்சம் நெகிழும் தன்மை, மென்மையா மிருதுவானவங்களா இருப்பாங்க. அந்த நெகிழும் தன்மை இருந்தாதான் வார்த்தைகள் வரும். எதை பார்த்தாலுமே சூரியன் உதிக்குது, ஆமா சிகப்பா இருக்கு, அதுக்கு என்ன? பூ பூத்திருக்கு, ஆமா ரோஸ் கலர்ல இருக்கு, அதுக்கு என்ன? அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்களால கவிஞர்களா ஆகவே முடியாது. அப்பா எப்படி பூக்குதுல்ல, எப்படி அதுல வாசனை வருதுல்ல, எப்படி இருந்துச்சு மொட்டா இருந்தப்ப, இப்படி எவ்வளவு அழகா ஆயிடுச்சுல அப்படின்னு அந்த வியக்கக்கூடிய குணம் இருக்கே, அவங்கதான் கவிஞர்களாக ஆக முடியும். சோ இங்க அந்த மனசு எப்பவும் நெகிழ்ந்து இருந்து அதை செய்யக்கூடிய அந்த நெகிழ்வை எப்பவும் மனசுக்குள்ளவை, இதை முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு கேட்கிறார். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே தாரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இந்த இடத்துல வந்து எப்போதும் என் சிந்தையுள்ளே நிற்க கட்டுரையே. எது? உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே நிற்க கட்டுரையே. அதுதான் அன்வயம். எப்பவுமே ஒரு செய்யுளை அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அந்த செய்யுள்ள வார்த்தைகள் வந்து அந்த எதுகை மோனைக்கும் அந்த இப்ப அது வெண்பா ஆசிரியப்பான்னு சொல்றோம் இல்லையா, சந்தஸ்ன்னு சொல்றோம் சமஸ்கிருதத்துல, அதுக்கு தகுந்தபடியும் வார்த்தைகள் முன்பின்னாக இருக்கும். நம்ம செய்யுளை புரிஞ்சுக்கிறப்போ அதை அன்வயம் பண்ணிக்கணும், அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த பக்கம் இந்த வார்த்தைக்கு அப்புறம் இது அப்படின்னு. சோ இங்க உமை மைந்தனே, காரமர்மேனி கணபதியே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே நிற்க கட்டுரையே அப்படிங்கிறது தான் அன்வயப்படுத்திக்கிறதுக்கான பொருள். இதுதான் முதல் பாடல், கணபதி காப்பு. இப்போ நாம அபிராமி அந்தாதிக்குள்ள போறோம். ஞானமும் நல்ல வித்தைகளும் கிடைக்கிறதுக்கு இந்த பாடலை பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது பலனாக, நூற்பலனாக இருக்கு. இதுல அபிராமி அந்தாதியோட சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு பாடலுக்கும் பலன் உண்டு. மொத்தமாக ஒரு நூற்பயன் சொல்லியிருக்கார். என்னது? ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு அதான் சொல்லியிருக்காரு. கடைசி ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளையில என்ன சொல்லியிருக்காரு? அவளை நினைக்கிறவருக்கு ஒரு தீங்கில்லை, எந்த கஷ்டமும் கிடையாது. அது வந்து 100ஐயும் படிச்சா உனக்கு ஒரு தீங்கும் கிடையாது, எல்லாம் நல்லதுதான். அது வந்து மொத்தமான நூல் பயன், 100ம் படிக்கிறவங்களுக்கு. இந்த ஒவ்வொன்றும் பர்டிகுலரா எனக்கு தீங்கே இல்லை, சரி தீங்கே இல்லை, சரி ஆனா எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். தீங்கே இல்லை, சரி எனக்கு கடன்லாம் தீரும். இப்படி இருக்கு இல்லையா நமக்கு? உனக்கு தீங்கே இல்லைன்னா துன்பமே இல்லாத நிலை மட்டும் வேணாம், நமக்கு இன்பம் வேற வேணும். உனக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா சரி போதும், இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன், நம்ம வந்துட மாட்டோம்ல. அதனால ஒவ்வொரு பாடலுக்கும் தனியா அதுக்கு நீங்க வசதிகள் வேணுமா, செல்வம் வேணுமா, கடன் தீரணுமா, குழந்தை பிறக்கணுமா, கல்யாணம் ஆகணுமா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பலன்கள் இருக்கு. மொத்தத்துல துன்பம் இல்லை இந்த 100 படிக்கிறவங்களுக்கு. இந்த பாடல் பூராவும் தேவியினுடைய ரூப வர்ணனை எப்படி, அதாவது நாம ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப தூரக்க இருந்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஜோதிமயமாக அப்படி வெளிச்சத்தோடு அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறப்போ அந்த பிரகாசம் மட்டும்தான் தெரியும். அந்த பிரகாசம் கிட்ட போக போக அவயவங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். எங்க இருந்து இந்த பிரகாசம் வருது, அந்த சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு அந்த பிரகாசத்தை நோக்கி நல்ல கிட்டக்க போய் பாக்குறப்போ இதோ கண்ணு இருக்கு, இதோ மூக்கு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனா ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறப்போ ஒரு வெளிச்ச உருண்டையாகத்தான் தெரியும், பெரிய தேஜஸ் அப்படியே ஒரு வெளிச்சமாக தெரியும்.
நமக்கு தெரியும், நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம எல்லாரும் அப்படி புரண்டு எழுந்துட்டோம். அதனால நமக்கு தெரியும் என்ன கலர்ல அந்த ஒளி இருக்கும் அப்படின்னு. என்ன கலர்ல இருக்கும்? அருணாம் கருணா தரங்கிதாட்சி சிந்தூராருண விக்கிரகம். சோ அந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த கலர்ல இருக்கக்கூடிய அந்த கலர் மட்டும் தான் தெரியுது துரத். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் பாத்தீங்கன்னா, உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா. அதுக்கப்புறம் தான் கைகள் இல்லையா சொல்லிட்டு வந்தாங்க. தூரக்க இருந்து பாக்குறப்ப முதல்ல என்ன தெரிஞ்சது? உத்யத்பானு சகஸ்ராபா, 1000 கோடி சூரியர்கள் ஒன்னாக உதிச்ச மாதிரி ஒரு பிரகாசம். அதுதான் தூரக்க இருந்து தெரிஞ்சது. கொஞ்சம் கிட்டக்க போனதுக்கு அப்புறம் சதுர்பாகு சமன்விதா, 4 கைகள் இருக்கு. 4 கைகள்ல ஆயுதங்கள் இருக்கு. அந்த ஆர்டர்ல தானே சொன்னாங்க. அப்போ தூரக்க இருந்து பார்த்தா முதல்ல என்ன தெரியும்? ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்ன கலர்ல இருந்துச்சு? உதிக்கின்ற செங்கதிர். நம்ம வால்பேப்பர்ல அதுக்காக தான் இதை வச்சிருக்கேன். காலையில உதிக்கிறப்போ அந்த அருணோதயம்னு சொல்லுவோம். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சூரியனுடைய தேரோட்டியான அருணன் வருவார். நீங்க என்னதான் நீங்க BMW வாங்கி வச்சிருந்தாலும் டிரைவர் தான் முன்னாடி உட்கார்ந்துருப்பார் இல்லையா? சோ டிரைவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கார், சூரியன் பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கார், தேர் தட்டுல தான் உட்கார்ந்துருக்கார், முன்னாடி தேரோட்டி உட்கார்ந்துருக்கார். அப்போ வர்றப்ப முன்னாடி யார் வருவா? முதல்ல தேரோட்டி முதல்ல தெரிவார். தேரோட்டிக்கு அப்புறம் பின்னாடி தேர்ல உட்கார்ந்துட்டு வர்றவர் தெரிவார். சோ இந்த சூரியோதயத்துக்கு சூரியனை தேர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு வர்ற போது முதல்ல தெரியவர் அருணன். அந்த அருணனுடைய நிறம் சிகப்பு. அவர் சிகப்பா இருக்கிறதுனால தான் அவருக்கு அருணன் பேரு. அந்த அருணனுடைய நிறம் தான் முதல்ல தெரியும், செக்கச்சிவேல்னு தெரியும். நல்ல சிகப்பு. அந்த அருணன் மெல்ல வந்து சூரியன் தெரிய ஆரம்பிக்கிறப்பதான் இந்த சிகப்பு கொஞ்சம் கொஞ்சமா வெளிர ஆரம்பிக்கும். நல்ல ஆரஞ்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிர ஆரம்பிச்சு வெள்ளையா போற போது அப்பதான் சூரியன் கம்ப்ளீட்டா வெளியில வருவார். அப்ப எல்லாம் வெள்ளையா போயிடும். அப்ப கலரே இருக்காது. சோ இங்க அந்த அருணன் முன்னாடி வர்றப்போ அதுதான் வந்து பாலசூரியன்னு சொல்லுவோம். ஒரு உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறம் அது. உதிக்கின்ற செங்கதிர். உதிக்கின்ற அப்படின்னா இப்ப உதிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இருக்கக்கூடிய ஒரு செகண்ட். அது எவ்வளவு நேரம்னா, இப்ப நம்ம ஆதித்த ஹிருதயம் படிக்கிறப்போ பார்ப்போம். சீக்கிரமே ஆதித்த ஹிருதயம் மீனிங் நான் போட்டிருந்தேன் இல்லையா? அது ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த ஆதித்த ஹிருதயம் ஆனா அந்த ஆதித்த ஹிருதயம் ஸ்தோத்திரம் இருக்குல்ல, அத படிக்கிற டைம் தான் அருணன்ல இருந்து சூரியன் வர டைம். எக்ஸாக்ட்டா ஒரு நீங்க போய் ஒரு இடத்துல ஒரு கடற்கரையில நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஈஸ்ட் கோஸ்ட்ல நிக்கிறீங்க. நிக்கிறப்போ இன்னும் எதுவுமே வரல. லைட்டா வெளிச்சம் ஆரம்பிக்க போறப்போ நீங்க ஆதித்த ஹிருதயம் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, ததோ யுத்த பரிஷ்ராந்தம்னு ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க முடிக்கிறப்போ சூரியன் ஃபுல்லா வந்துருவார். அதோட டைமிங் அவ்வளவு கரெக்டான டைமிங் ஆதித்த ஹிருதயத்துக்கு. இங்க அந்த அந்த டைம் அதுக்கு அந்த ஆரம்பத்துல அந்த உதிச்சுட்டே இருக்கிறப்ப இருக்கக்கூடிய அந்த செக்கச்செவேல்னு இருக்கக்கூடிய சூரியன் செங்கதிர் அவனுடைய அந்த ஒளி அந்த கலர்ல இருக்கா. எந்த கலர்ல? இந்த கலர்ல. ஒரு சிகப்பா, ஆரஞ்சா, ஒரு சிந்தூர கலரா, அதெல்லாம் ஒரு எல்லாம் கலந்த ஒரு அற்புதமான ஒரு கலர். உதிக்கின்ற செங்கதிர். சொல்லியாச்சுல, அடுத்த வேலைக்கு போக வேண்டியதுதானே. என்ன எப்படி இருக்கா? சிகப்பா இருக்கா. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி. திருப்தி ஆகணும்ல. சொல்லிட்டோம் அப்படின்னு திருப்தி ஆகணும். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த யாரையோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க. பார்த்துட்டு வந்து வீட்ல வந்து நான் உங்கள பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க இரு கேளு. எப்படி தெரியுமா இருந்தாங்க? அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறோம். அதான் சொல்லிட்டேன்ல அழகா இருந்தாங்கன்னு. இல்ல இல்ல நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திருப்தி நம்ம பார்த்த உணர்வு இருக்குல்ல, பார்த்தப்ப இருந்த உணர்வு முழுக்க கடத்துற வரைக்கும் நமக்கு திருப்தி ஆகாது. அவங்க அது ஏன் தெரியுமா? அவங்க அப்படி ஏன் தெரியுமா அவங்கள பிடிச்சிருந்தது? இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்படியாவது டிஸ்கிரைப் பண்ணி கேட்கிறவங்க இப்ப சரி அப்படின்னு போனாங்கல்ல, அவங்க சரின்னு போகக்கூடாது. அப்படியா? அப்படி இருந்தாங்களான்னு கேட்கணும். அந்த வியப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நமக்கு அந்த விஷயத்த டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம். சோ அது வரைக்கும் சொல்லுவோம். இப்ப என்ன சொல்லிட்டாரு? உதிக்கின்ற செங்கதிர்ன்னு சொல்லிட்டாரு. திருப்தி ஆகல. ஓ! சூரியன் மாரி இருப்பாங்களா? அப்படின்னு கேட்டு நான் போயிட்டேன்னா, நான் என்ன நெனச்சுப்பேன் அம்மாவ பத்தி? ரொம்ப ஹாட்டா இருப்பாங்க போல இருக்கு. அப்படின்னு நெனச்சுப்பேன். நீங்க நெனைக்கிற ஹாட் இல்ல. சூடா. சூடா இருப்பாங்க போல இருக்கு. அப்படின்னு நான் நெனச்சுப்பேன். ஏன்னா,
உதிக்கின்ற செங்கதிர்ன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் பார்த்துட்டு வந்தவர் சொல்றாரு, ரொம்ப கிட்டயே போ முடியாது போல இருக்கு. சூடா இருப்பாங்க போல இருக்கு. அப்படின்னு நினைச்சுப்போம்ல. அதனானே, இல்ல, இல்ல அந்த உவமை இல்ல. அ பெண்கள் எல்லாம் இங்க வச்சுக்கிறாங்களே, அந்த சிந்தூரம். அது மாரி இருப்பா. அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு மங்களமான விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு. உச்சி திலகம். நெத்தியில வச்சுக்கிறது அ கஸ்தூரி திலகம். இங்க வச்சுக்கிறது தான் சிந்தூரம். சோ இங்க சிந்தூரம் இங்க வச்சுக்கிறாங்களே, அந்த கலர்ல இருப்பா. உச்சி திலகம். அந்த கலர்ல இருப்பா. அப்பவும் திருப்தி ஆகல. மாணிக்கம் இதெல்லாம் வந்து அழிஞ்சிடும். ஒரு உச்சி திலகம் இப்ப நான் தூங்கி எழுந்தா இருக்காது. திரும்ப காலையில மேக்கப் போடுறப்ப வச்சுக்கிட்டா, அப்புறம் திரும்ப கொஞ்ச நேரத்துல அழிஞ்சு போயிடும். சூரியன் கொஞ்ச நேரம் தெரிவாரு, அதுக்கப்புறம் தெரிய மாட்டார். அப்புறம் வெள்ளையாயிடுவார். அப்புறம் கண்ணு கூசும். அவர பார்க்கவே முடியாது. சரி இது எல்லாம் இல்லாம எப்பவுமே அப்படியே ரெட்டுன்னா நீங்க நான் செங்கதிர்ன்னு சொன்ன உடனே, நீங்க மத்தியானம் போய் பார்த்துட்டு, "அப்பா இப்படியா இருப்பா? ஐயோ!" அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, கொளுத்துது எவ்ளோ வெயிலா வெள்ள வெளேர்ன்னு அப்படின்னு நினைச்சிடக் கூடாதுல்ல. அதனால எப்பவுமே சிகப்பா இருக்கிறது எது? மாணிக்கம். மாணிக்கம் மாரி இருப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னா, மாணிக்கம் என்னதான் அது விலை உயர்ந்த ஒரு பிரஷியஸ் ஸ்டோனா இருந்தாலும், பாலிஷ்லாம் பண்றதுக்கு முன்னாடி சும்மா கீழ கிடக்கிறப்ப பார்த்தா, அது ஒண்ணும் தெரியாது. இப்ப நான் போய் எடுத்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கல்ல பத்தி, பிரஷியஸ் ஸ்டோன் பத்தி எதுவுமே தெரியாது. நான் ஏதோ எடுத்து பார்த்துட்டு, ஏதோ ஒரு கருங்கல்லே இதே கொஞ்சம் ரெட்டிஷ்ஷா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடலாம். அத உணர்வுடையோர், அத பத்தின உணர்வு இருக்கிறவங்க, அத எடுத்தாங்கன்னா, இது மாணிக்க கல்லு. அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அத போய் பாலிஷ் போட்டு பார்க்கிறப்போ, நல்லா அது மினுமினுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் பார்க்கிறப்ப எனக்கு தெரியாது. அது மாணிக்கம்னு. அப்போ யார் மதிப்பாங்க அத? உணர்வுடையோர் மதிக்கும் மாணிக்கம். யாருக்கு உணர்வு இருக்கோ, அவங்களுக்கு தான் அது மாணிக்கம்னு தெரியும். மத்தவங்களுக்கு தெரியாது. அந்த உணர்வுடையோர் மதிக்கக்கூடிய மாணிக்கம் எப்படி இருக்குமோ, அப்படி. இங்க தேவியினுடைய இயல்பும் என்னன்னா, யார் அவளை உணர்கிறார்களோ, அவங்களுக்கு தனியான இன்பம். அவங்களுக்கு தனியான சலுகை, தனியான அனுக்கிரகம் அவளோடது. எல்லா தெய்வங்களுமே அப்படித்தான். நமக்குள்ள ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை கூட உணர்ந்தால் தான் நமக்கு அனுக்கிரகம். உணராதவர்களுக்கு இல்ல. உள்ளயே இல்லையா? எல்லாருக்கும் தான் உள்ள இருக்கா? எல்லாருமா உணர்ந்துட்டாங்க? இல்லையே. ஞானிகள் உணர்ந்தாங்க. எப்படி உணர்ந்தாங்க? அவங்களுக்கு தான் அனுக்கிரகம் இருந்தது. உணர்ந்ததால அனுக்கிரகம். இருக்காங்கன்னு தெரிஞ்சு தேடுனாங்க. கிடைச்சாரு. இருக்கானா, இல்லையான்னு தேடினா கிடைக்க மாட்டாரு. இருக்கார்ன்னு தெரிஞ்சு தேடணும். நம்பி தேடணும். நம்பிக்கை அங்க முக்கியம். சோ இங்க உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். அந்த உணர்வோட, இவ இருக்காங்கிற உணர்வோட யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு தெரிவா சிக்கச்சிவேல்னு மாணிக்கத்தின் நிறத்துல. அந்த மாணிக்கம் என்ன கலர்ல இருக்குமோ, அந்த கலர்ல இருப்பா. நீங்க சௌந்தர்ய லகரியில ஒரு ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்வார். ஆம், அந்த ஈஸ்வரன் தான் சரி, உன் கால எப்படிதான் எடுத்து அம்மி மேல வச்சு மெட்டி போட்டார். அப்படி பூ மாரி இருக்கிற உன் கால தூக்கி அந்த கருங்கல் மேல வைக்கிறதுக்கு அவருக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சு? அப்படின்னு கேட்பாரு. மெட்டி போடணும்னா, அம்மியில எடுத்து கால வச்சு மெட்டி போடுறது ஒரு பழக்கம். அந்த கல்லு மேல வச்சா இவளுக்கு கால் வலிக்குமாம். பூ மாதிரி இருக்காம் காலு. இவருக்கு அதனால அவர் ஈஸ்வரன திட்டுறாரு. அந்த ஈஸ்வரனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ, கல்லு மேல எடுத்து உன் கால வைக்கிறதுக்கு. வலிக்குமா இல்லையா? அப்ப கல் மேலலாம் கால் வச்சா. அப்படின்னு அவர் அப்படி உருகுவார். அது மாரி அவளுடைய பாதங்கள் அப்படி இருக்குமாம், பூ மாதிரி. அவள போய் மாணிக்க கல்லு மாதிரின்னு சொல்லிட்டா, இவருக்கு மனசு ஆறல. கல்லு கெட்டியால இருக்கும். மாணிக்க கல்லு மாரின்னு சொல்லிட்டோம். என்னதான் கலர மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொன்னாலும், நீங்க இன்னைக்கு மாணிக்கம் நான் வந்து சொல்றேன். மாணிக்கம் கல்லு மாதிரின்னா, கல்லு மாரி இருக்க மாட்டா. கலர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனா அவ சாஃப்ட்டா இருப்பா அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க போய் இன்னொருத்தங்களுக்கு அபிராமி அந்தாதி சொல்லி தர்றீங்க. சொல்லி தர்றப்போ, ஏதோ அவசரம் டைம்ல முடிக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? மாணிக்கம் மாரி இருப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்ப புரிஞ்சுக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? மாணிக்க கல்லு மாரி இருப்பா அப்படின்னு புரிஞ்சுப்பாங்கல்ல. அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷனா ஆயிடும்ல. அதனால மாணிக்க கல்லு கிடையாது. அது சரி வராது. சாஃப்ட்டா எதையாவது சொல்லணும். மாதுளம் போது, தாடிமி குசும பிரபா. உண்டா லலிதா சஹஸ்ரநாமத்துல? மாதுளம் போது. மாதுளம் போதுன்னா, அந்த மாதுளம் பூ ஒரு அற்புதமான நிறத்துல இருக்கும் அது. அந்த மாதுளம் பூ. அந்த கலர்ல அப்போ அந்த மென்மை உங்களுக்கு வந்துடும் மனசுல. மாணிக்கம்னு சொல்றப்ப இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மை, மாதுளம் போது மாதிரி அப்படின்னு சொல்றப்போ, ரைட் சாஃப்ட்டா இருப்பா போல இருக்கு அப்படின்னு சரியாயிடும். இப்போ என்ன சொன்னாலும் அவருக்கு திருப்தி ஆகல. மாதுளம் போது மாதிரி இருப்பா அப்படின்னு.
இதுவரைக்கும் என்ன சொன்னாரு? சூரியன் மாதிரின்னு சொன்னாரு. குங்குமம் நம்ம நெத்தியில வச்சுக்கிற சிந்தூரம் மாரின்னு சொன்னாரு. மாணிக்க கல்லு மாதிரின்னு சொன்னாரு. மாதுளம் பூ மாதிரின்னு சொன்னாரு. இதெல்லாம் சொன்னோனே, அவள ஒரு வஸ்துவா நெனச்சுட்டீங்கன்னா, ஒரு திங், ஒரு பொருளா நெனச்சுருவீங்கல்ல. என்ன இதெல்லாம் ஏதோ சொல்லி, இது மாதிரி ஒரு கல்லு இருக்கும் அப்படின்னு சொல்லப் போறாரு போல இருக்கு. அப்படின்னு நீங்க நெனச்சிடலாம் இல்லையா? கல்லு மாரி இருக்கும். அ அந்த மாணிக்க கலர்ல இருக்கும். சூரியன் கலர்ல இருக்கும். குங்குமம் கலர்ல இருக்கும்லாம் சொன்னோனே, ஏதோ ஒரு ஒரு பால் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும் போல. அது ரெட் கலர்ல இருக்கும் போல. அத இப்படியெல்லாம் சொல்றாரு. அப்படின்னு நீங்க நெனச்சிடக் கூடாதுல்ல. அவள் யாருன்னா, மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்? செல்வம் வேணும். காசு வேணும். யார கேட்கிறீங்க எப்பவும்? மகாலட்சுமி கிட்ட. உங்களுக்கு தெரியாது. சரஸ்வதிய தெரியாம இருக்கலாம். உமைய தெரியாம இருக்கலாம். லலிதா பரமேஸ்வரிய தெரியாம இருக்கலாம். யார வேணா தெரியாம இருக்கலாம். லக்ஷ்மி காசு குடுப்பான்னு தெரியாதவங்க இருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும். லக்ஷ்மியே வந்துட்டா. ஒரு 10 பைசா கைக்கு வந்துட்டா, அப்பா லக்ஷ்மி அப்படின்னு எடுத்து கண்ல ஒத்திக்கிறோம். லக்ஷ்மிய தெரியாதவங்களே கிடையாது. அப்போ நான் கல்லு, சூரியன் மாதிரி, பூ மாதிரின்லாம் சொன்னாலும், அவள் யாருன்னா, நீ காசு வேணும்னு போய் நமஸ்காரம் பண்றல்ல, அவளே இவள தான் நமஸ்காரம் பண்ணுவா. மலர் கமலை. மலர் கமலைன்னா, தாமரையில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவள். கமலா அப்படின்னா மகாலட்சுமி. மலர் கமலைனா தாமரையில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமியானவள். துதிக்கின்ற மின்கொடி. அவளே நமஸ்காரம் பண்ணக்கூடியவள். அப்போ காசு வேணும்னு நீ நமஸ்காரம் பண்றியா அந்த லக்ஷ்மி? அவளே இவள தான் நமஸ்காரம் பண்ணுவா. அப்போ இது யாருன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருதுல்ல உங்களுக்கு. ஓ! அப்ப லக்ஷ்மிய விட பெரியவ யாரோ? அப்போ ஒரு தெய்வம் பத்தி தான் இவர் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு ஓரளவு நமக்கு கிட்டக்க வந்துட்டோம். மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி. அதனால தான் இந்த அபிராமி அந்தாதிய படிக்கிறப்போ உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது, மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி அப்படி படிக்கணும். பொதுவாக மீனிங் புரியணும்னா இப்படித்தான் படிக்கணும். நாம எல்லாம் எப்படி படிப்போம்? உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உணர்வுடையோர், மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது, மலர்க்கமலை, துதிக்கின்ற மின்கொடி, மென்கடி குங்கும தோயம் என்ன? இப்படி அதாவது தப்புன்னு சொல்லல. மெட்டுல உட்காரணும்னா, இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள பண்ணா தான் மெட்டுல உட்காரும். ஆனா, பொருள் மனசுல வாங்கி படிக்கணும் அப்படின்னா, உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி அப்படி படிச்சாதான் அதனால நான் சொல்லிக் குடுத்தப்போ, அ இது 2 பேட்சோ 3 பேட்சோ எடுத்திருக்கேன்னு நெனைக்கிறேன். அபிராமந்தாதி. பிரிச்சுக்க சொல்லுவேன். உதிக்கின்ற செங்கதிர் அங்க பிரிச்சுக்கோங்க. உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது, மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மென்கடி குங்குமத் தோயம் என்ன, விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. அப்போ மீனிங் என்னைக்குமே மறக்காது அப்படிங்கிறதுக்காக. சரி. மின்கொடி தட்டில்லதா சமருச்சிஹி லலிதா சஹஸ்ரநாமத்துல நாமம் இருக்கா? மின் கொடி மாதிரி இருக்கக்கூடிய, மின்னல் கொடி மாதிரி இருக்கக்கூடியவள். மின்னல் போல இருக்கக்கூடியவள். பார்க்கறதுக்கு மின்னல் மாதிரி மெலிசா இருக்கா அப்படிங்கிறது ஒரு காரணம். ஒளி வீசக்கூடியவளாக இருக்காள் அப்படிங்கிறது ஒரு காரணம். ஒரு கணம் தான் தோன்றுவாள்ங்கிறது ஒரு காரணம். நமக்கு தரிசனம் குடுத்தா, நின்னு நம்மகிட்ட கதை பேசிட்டு இருக்க மாட்டா. ஒரு கண தரிசனம். அபிராம பட்டருக்கு கிடைச்சத பார்த்தோம். ஒரு ஒரு கணம் தரிசனம் மறைஞ்சிடுவா. திரும்ப அந்த கணத்துக்கு வாழ்க்கையில இந்த பிறவியில கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்கணும். சோ அப்படி. அதனால மின்கொடி. மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி. மென்கடி. மென்கடி. கடின்னா வாசனை. மென்கடின்னா ஒரு மைல்டான வாசனை. இருக்கக்கூடிய குங்குமத் தோயம். இது அம்மனுடைய விக்கிரகத்தை வச்சு அபிஷேகம் பண்றப்போ, இத ரொம்ப அழகா பார்க்கலாம். குங்குமம் கரைச்ச நீர்ல, குங்குமப்பூ கரைச்ச நீர்ல, யூசுவலா குங்குமப்பூ கரைச்ச நீர்ல, இப்பல்லாம் குங்குமத்தை கரைச்சு அந்த நீர்ல அபிஷேகம் பண்றது உண்டு. அப்படி பண்றப்போ, அப்படியே அந்த விக்கிரகம் முழுக்க செக்கச்செவேல்னு இருப்பா. அதை இங்க சொல்றார். குங்குமத் தோயம் அப்படின்னு. நாம இப்பதான் ஆர்யால நம்ம அத பார்த்தோம். காஷ்மீர ஸ்தபக கோமலாங்கலதா.
வச்சோமா, காஷ்மீர ஸ்தபகம் மாதிரி இருக்கா, குங்குமப்பூ கொத்து மாதிரி இருக்கா அப்படின்னு. அந்த குங்குமப்பூவை கரைச்சா அந்த தண்ணி நல்லா அப்படியே செக்கச்சவேல்னு இருக்கும். குங்குமத்தை கரைச்சா அந்த தண்ணி எப்படி இருக்கும்? குங்கும தோயம்னா குங்கும குழம்புன்னு அர்த்தம். குங்குமத்தை தண்ணியில கரைச்சா இருக்கக்கூடிய அந்த குழம்பு அந்த கலர்ல இருப்பாளாம். அதுவும் எப்படி? மென்கடி, ஒரு ஒரு மைல்டான ஒரு வாசனையோட, ஒரு நல்ல வாசனையோட அந்த குங்குமத்தை தண்ணியில கரைச்ச அந்த தண்ணி இருக்குமே, அந்த தண்ணியில ஒரு மைல்டு வாசனை இருக்கும் தானே. தாழம்பூ குங்குமத்தை தண்ணியில கரைங்க, அதுல ஒரு வாசனையோட இருக்கும்ல, அந்த வாசனையோட இருக்கக்கூடிய அந்த கலர் இருக்குல்ல, அந்த கலர்ல இருப்பாளாம். மென்கடி குங்கும தோயம் என்ன, இப்படியெல்லாம் விதிக்கின்ற, இப்படியெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய மேனியோடு இருக்கக்கூடிய அபிராமி இருக்காளே, அவள் என்னுடைய விழுத்துணை. விழுத்துணை அப்படின்னா மிக உயர்ந்த துணை அப்படின்னு அர்த்தம். துணை அப்படின்னா நம்ம துணைக்கு கூட்டு போறோம்னு சொல்றோம். எங்க பயமா இருக்கு, என் கூட கொஞ்சம் தூரம் வரியா அப்படின்னு கூட்டு போனா அது ஒரு துணை. விழுத்துணை அப்படின்னா எப்பவுமே நம்ம கூட இருந்து நம்ம நம்மள சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கு, நம்மள எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய துணை. நம்ம எங்கேயாவது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் வராங்க. யோசிச்சு பாருங்க. எல்லாருடைய துணையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் வருது வாழ்க்கையில். எப்பவுமே இப்போ நீ என்னோட உயிர் அப்படின்னு நம்ம சில பேரை பார்த்து சொல்றோம். அந்த உயிரா இருந்தவங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல அதுக்கப்புறம் அவங்கள நம்ம இருக்காங்க, ஆனா நம்ம பார்க்கிறதே இல்ல. நம்ம அப்படி சொல்லியிருக்கோம்ல இவங்கள பார்த்து அப்படின்னு நம்ம எப்பவாவது நினைச்சுக்கிறோம். இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் யோசிச்சு பாருங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படியே கோத்த கைய விடாம திரிஞ்சிருப்போம். அப்பெல்லாம் பேசியிருப்போம். இனிமே என்ன ஆனாலும், எவ்வளவு வருஷம் ஆனாலும், நாம கிழவியா போனா கூட நம்ம 3 பேரும் பிரியவே கூடாது. நம்ம இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த பேர்ல இருந்து கொஞ்சம், இந்த பேர்ல இருந்து கொஞ்சம், அந்த பேர்ல இருந்து கொஞ்சம் சேர்த்து ஒரு பேர் வச்சு, அந்த குரூப்புக்கு அந்த பேர் வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். அவங்க எங்க இருக்காங்கன்னு இப்ப தெரியுமா? தெரியாது. எல்லாம் ஒருத்தங்க தானே. கூப்பிட்டப்ப வந்தது அந்த ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி அங்க அபிராமியா வந்தா. அவர் அந்த மூலக்கனலாக இருக்கக்கூடியவள அவர் பாடுறாரு. அவங்க கேக்குறாங்க கமெண்ட்ல, அப்போ தோடு கழட்டி வீசினது லலிதா பரமேஸ்வரியா, அபிராமியா அப்படின்னு. அபிராமிக்கான மூலக்கனல், மூலசக்தி ஆதிபராசக்தி. அவர் ஆதிபராசக்தியை பாடுறார், அவள் அபிராமியாக தோடு கழட்டி வீசினார். யார் மூல காரணமோ அவளை பாடுறார் அவர். செஞ்சது இங்க இருக்கக்கூடிய அபிராமி. அப்போ இந்த துணைகள் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்ச நாள் சரி, அதையும் தாண்டி ஒரு இந்த பிறவியை தாண்டி வேற யாராவது வர முடியுமா? இந்த பிறவிக்கு எவ்வளோ துணை நம்ம விடாம அவங்கள கூடவே வச்சுட்டே இருந்தாலும் இந்த பிறவி வரைக்கும் தான் அவன். நாம முன்னாடி போயிட்டாலோ அவங்க முன்னாடி போயிட்டாலோ யாரும் யார் கூடயும் கிளம்பி போக முடியாது. அப்போ 7 பிறவிக்கும் துணையாக இருக்கக்கூடியவள் யாரோ அது விழுத்துணை. நீங்க என்னவாக பிறந்தாலும் உங்களுக்கு துணையாக இருக்கா. அப்படி இருக்கக்கூடியவள் விழுத்துணை. அப்போ நமக்கு துணை அப்படின்னு தெரியறப்போ அவள் நம்ம கூடவே இருக்கா, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம என்ன பேசினா அவளுக்கு கேட்கும். நம்ம கேட்கலாம் அவகிட்ட, என் கூட வரியா, கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, நான் என் கூடவே தான் எப்பவும் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படி நம்ம கூடவே இருக்கக்கூடியவள் விழுத்துணை. அந்த அபிராமி, அந்த செக்க சிவேல்னு இருக்கால, அந்த அபிராமி தான் எனக்கு உயர்ந்த துணை. ஏன்னா இந்த பிறவியிலையும் இனிவரும் பிறவிகளையும் இதுக்கு முன்னாடி இருந்த பிறவிகள்லையும் என் கூடவே இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணவள் அவள் தான். அதனால அவள் தான் என்னுடைய விழுத்துணை அப்படின்னு இந்த பாட்டுல முடிக்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலம் உதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. எனக்கு உயர்ந்த துணையாக எப்பவும் நிற்கக்கூடியவள் அபிராமி அப்படிங்கிறத சொல்லிட்டார். அந்தாதியாக இருக்கிறதுனால இப்போ தூரக்க இருந்து கலரை மட்டும் சொல்லியிருக்கார். கலரை சொல்லிட்டு லக்ஷ்மி எல்லாமும் வழிபடக்கூடியவள் அவள், ஒரு மின்னல் கீற்று மாதிரி இருப்பா, எனக்கு எல்லா பிறவிகள்லையும் துணையாக இருப்பா, பேரு அபிராமி அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த முதல் பாடல்ல. அவளுடைய கலர், அவள் பேரு,
அவள் என்னவாக இருக்கா, மதிப்புக்குரியவள், எல்லாத்தையும் சொல்லிடணும். அவள் வந்து லக்ஷ்மியாலேயே துதிக்கப்படுபவள், எனக்கு எப்பவும் துணையாக எனக்கு துணையாக இருக்கிறவள்னு மட்டும் சொல்லிட்டு, அங்க லக்ஷ்மியாலேயே துதிக்கப்படுபவள சொல்லலன்னு வச்சுக்கோங்க, இவர் யாரோ அவர் வைஃப பத்தி பாடிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. இங்க முன்னாடி கலர்லாம் கொஞ்சம் சிகப்பா இருந்தா கவிஞர்கள் பாடுறப்ப அப்படியே அப்படி இருப்பான்னு சேர்த்து தானே பாடுவாங்க. ஸோ அது மாதிரி ஏதோ பாடியிருக்காரு. அப்போ இங்க நடுவுல எந்த குறையுமே இல்லாம மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடின்னு வச்சுட்டார். அத வச்ச உடனே நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு தெய்வத்தை பத்தி பாடுறார். அ லக்ஷ்மிக்கே சக்தி குடுக்குற ஒரு தெய்வத்தை பத்தி பாடுறார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அவள் பெயர் அபிராமின்னு சொல்லிட்டார். அவள் தான் எனக்கு துணையாக எப்பவும் இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இப்போ அந்தாதியினுடைய இலக்கணப்படி துணையேன்னு முடிஞ்சிருக்கு. துணைன்னு எடுக்கணும். நாம யாரையாவது பிரிஞ்சு கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, இந்த பாடலை பாடினா இறைவன் நம்மள திரும்ப சேர்த்து வச்சுடுவான். அந்த உணர்வு அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு உணர்வோட இந்த பாடலை நம்ம சொல்றப்போ, அவங்க என் கூட சேர்த்து வை அப்படின்னு பாடுறப்போ, அப்படி பிரிந்து இருக்கக்கூடியவங்கள நம்ம கூட சேர்த்து வைக்கக்கூடிய பாடல் அது. துணையும் எனக்கு என்னவெல்லாமா இருக்கா அவ அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றாரு. துணையும் எனக்கு துணையா இருக்கா. துணையா இருக்கா அப்படிங்கிறதுனால என் மனைவினோ, எங்க அம்மானோ, என் கணவனோ, என் பிள்ளைன்னோ நீங்க நினைச்சுக்காதீங்க. விழுத்துணைன்னு முன்னாடியே சொல்லிட்டார். விழுத்துணைனா 7 பிறவிகளுக்கும் துணையாக இருக்கிறவள்னு சொல்லிட்டார். இங்க அப்படி துணையாக இருக்கக்கூடியவள் யாருன்னு சொல்றார். எனக்கு துணைதான். நான் போன பாட்டுல சொன்னேன். எனக்கு எப்பவும் துணையாக இருக்கக்கூடியவள்னு. அந்த எனக்கு துணையாக இருக்கக்கூடியவள் யாருன்னு சொல்றேன். அப்ப உங்களுக்கு தெரியும் அவள் எனக்கு மட்டும் துணையாக இல்ல, உங்களுக்கும் துணையாகத்தான் இருக்காள்ன்னு. எனக்கு துணையாக இருக்கிறவள் யாருன்னா, அவள் தொழும் தெய்வம். ஒரு சாதாரணமா இங்க ஏதோ அ இந்த பிறவியில நான் பார்த்த யாரோ ஒருத்தங்கள பத்தி நான் சொல்லல. எல்லாரும் தொழக்கூடிய தெய்வம் அவள். எனக்கு துணையாக இருக்கிறவள் தொழும் தெய்வம். அவள் கடவுள். கடவுள பத்தி பேசிட்டு இருக்கேன் நானு. அப்போ விழுத்துணைன்னு ஏன் சொன்னேன்னு இப்ப தெரியுதா? எனக்கு துணையாக இருக்கிறவள் ஒரு தெய்வம். சரி தெய்வம்னா எங்கேயோ கோவில்ல இருக்கும், தூரமா இருக்கும். பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். நாம ஏதாவது கேட்டாலும் அது ஒண்ணும் பதில் சொல்லாது. அவ்வளவுதானே உனக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். நீ ஏன் நினைச்சிட்டு இருக்கா அவள் துணையா எப்பவும் இருக்கா அப்படின்னு. ஆனா அது தெய்வம். தெய்வம் துணையா இருக்கும் அப்படின்னு எப்பவும் சொல்றாங்க. அதனால நீ நினைச்சிட்டு இருக்க. அவ்வளவுதானே அப்படின்னா பெற்ற தாயும். அந்த பாண்டேஜ் எங்க இருக்கு? தெய்வமாக இருக்கிறத விட தாயாக இருக்கிறப்ப அந்த கூடுதல் பந்தம். இப்ப சொல்லிட்டாரு தெய்வம்னா, ஓ ஓ உங்க வீட்டு சாமியா? ஓகே, ஓகே. உங்க வீட்டு சாமிய பத்தி பாடுறியா? ரைட். அப்படின்னு நமக்கு ஒரு விலகல். இல்ல. அவள் தெய்வம் மட்டும் இல்ல, பெற்ற தாயும் அவள் தான். என்னை பெற்ற தாய். பெற்ற தாய்னா, அப்ப இந்த பிறவியினுடைய அம்மாவா? இல்ல. 7 பிறவிகளுக்கும் தாய். சோ உங்க அம்மாவ பத்தி பாடுறியா? ரைட். ஓகே. அப்படின்னு என் அம்மான்னு நான் சொல்றேனே, அவள் யார் தெரியுமா? சுருதிகளின் பனை, கொழுந்து, பதிகொண்ட வேர். நான் அவள உரிமையா எங்க அம்மான்னு சொல்றேன். அதனால அவள் ஏதோ மனித பிறவி கிடையாது. அவள் தொழும் தெய்வம். எப்படிப்பட்ட தெய்வம்னா, இப்போ நமக்கு சிறு தெய்வங்கள் உண்டு. சின்ன சின்ன அம்மன், நம்ம ஒவ்வொரு சந்துல ஒவ்வொரு நீங்க சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவுக்கு ஏதோ ஒரு அம்மன் வச்சிருப்பாங்க. அந்த தெய்வங்களுக்கெல்லாம் மூல சக்தியாக ஒரு ஆதிசக்தி, பராசக்தி இருக்காள். பரபிரம்மமாக இருக்கக்கூடியவள். பரம்பொருளாக இருக்கக்கூடியவள். பராசக்தியாக இருக்கக்கூடியவள். அவள தான் நான் பாடுறேன். அவள் யாருன்னா, சுருதிகளின் பனை, கொழுந்து, வேர். அவள பத்தி எக்ஸ்பிளைன் பண்றார். சுருதி அப்படின்னா வேதங்கள். வேதங்கள்ல வேதங்களுக்கு சாகைகள் உண்டு. அதாவது பிரான்ச்சஸ். வேதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ் சாகைகள்னு சொல்வாங்க. சாகைகள்னா தமிழ்ல சாகான பிரான்ச். கிளைகள். கிளைகள சாகைகள்னு சொல்வாங்க வேதத்துல. வேதத்தின் கிளைகள் அப்படிங்கிறது அந்த வேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு வேறுபாடுகள். அதுல இருந்து பிரிஞ்சு சாப்டர்ஸா இருக்குல்ல. அதெல்லாம் வந்து வேதங்களின் பிரான்ச்சஸ், கிளைகள். அதுவும் அவள்தான். பனைனா கிளைகள். சுருதிகளின் பனை. அப்படின்னா முழுக்க வேதமே அவளுடையதுதான். அவளுடைய மூச்சு தான் வேதம். வேதத்தின் சாகைகள் சாப்டர்ஸ்ல நிறைய மந்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் தேவிதான்.
சுருதிகளின் பனை, அந்த வேதத்தின் சாகைகள், வேதத்தின் சாப்டர்ஸ் இருக்கே, அது எல்லாமே இவள் தான். பெற்ற தாய்னா சாதாரணமானவில்லை. வேதம் அப்பௌருஷேயமானது, அதாவது யாராலும் பாடப்படாதது. ஈஸ்வரனுடைய மூச்சுக்காற்று, பரம்பொருளினுடைய மூச்சுக்காற்று வேதம். அந்த வேதத்தின் சாகைகளாக, பிரான்ச்சஸ் ஆக, அதுல இருக்கக்கூடிய மந்திரங்களாக இருக்கக்கூடியவள் தேவி. அதனால சுருதிகளின் பனை. இப்போ ஒரு மரம் இருக்கு. ஒரு மரத்துல என்ன இருக்கும்? கிளைகள் இருக்கும். அந்த கிளைகளுடைய நுனியில கொழுந்து இருக்கும். இன்னும் ஃபர்தரா வளர்றதுக்கு நுனியில கொழுந்து இருக்கும். வேர் இருக்கும் ஒரு மரத்துக்கு. இந்த மொத்தத்தையும் வேத மரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் தேவி. அதனுடைய கொழுந்து அப்படிங்கிறது வேதத்தின் அந்தமாக இருக்கிறது. கொழுந்து எங்க இருக்கும்? அந்த எண்டுல இருக்கும். அந்த ஒரு கிளை முடியிற இடத்துல ஆரம்பம் இருக்கும் இல்லையா? அது. அப்ப அப்படி வேதங்களின் உச்சமாக இருக்கக்கூடியது உபனிஷத்துகள், உபநிடதங்கள். அதுதான் கொழுந்து. வேதத்தின் கொழுந்து எது அப்படின்னா உபனிஷத்துகள். அப்போ வேதங்களின் கொழுந்தும் அவள்தான், உபனிஷதும் அவள்தான், வேதமும் அவள்தான். வேதம் அவள்தான்னா என்ன? வேதத்தை, வேதம் யாரை விளக்குகிறதோ அது தேவியை, அந்த பரபிரம்மம் தேவி. உபனிஷத்துகள் யாரை பற்றி நமக்கு விளக்கமாக சொல்லுதோ அது தேவி. சரி, ஒரு கொழுந்தும் செடியும் நல்லா இருக்கணும், ஒரு மரம் நல்லா இருக்கணும்னா முக்கியமா என்ன வேணும்? நல்ல வேர் வேணும். பதிகொண்ட வேர், நல்ல பூமியில பதிஞ்சிருக்கணும் அந்த வேர். அப்பதான் இந்த வேதங்கள் நல்லா இருக்கும். அந்த வேதங்களின் சாகைகள், உபனிஷத்துகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நல்ல பூமியில் பதிஞ்ச வேர் வேணும். வேர் நல்லா திடமாக பூமியில இருந்தாதான் அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த வேர் யாரு? அதுவும் தேவிதான். வேதங்களுக்கு வேறாகனா யார்கிட்ட இருந்து வேதங்கள் வந்ததோ அதுதானே வேர். அப்போ எங்க இருந்து வேதம் வந்தது? வேர்ல இருந்து முளைச்சு வந்தது. அப்ப அந்த வேர் யாரு? தேவி. அப்ப தேவி கிட்ட இருந்து வேதம் வந்தது. தேவியே வேதமாக நிக்கிறா. வேதங்களின் அந்தமான, வேதாந்தமான உபனிஷத்துகளாகவும் அவளே இருக்கா. அப்ப வேரும் அவள்தான், கிளைகளும் அவள்தான், கொழுந்தும் அவள்தான். அதான் பனையும் கொழுந்தும் வேரும் சொல்லிட்டார். சுருதிகள், சுருதினா வேதம், வேதங்களின் பனை, அந்த பிரான்ச்சஸ், கிளைகள், சாக்கைகள், அதுவும் கொழுந்தும் உபனிஷத்துகள், அதுவும் பதிகொண்ட வேரும். அந்த அந்த யார்கிட்ட இருந்து வேதம் வந்ததோ அந்த சோர்ஸா, அவளுடைய மூச்சுதான் வேதமாக வந்தது. அதனால பதிகொண்ட வேரும் அவள்தான். இப்படி இருக்கக்கூடியவள். இப்ப இங்க எனக்கு துணைன்னு அங்க சொல்லிட்டு, எனக்கு துணையா இருக்கிறவள் எல்லாரும் தொழக்கூடிய தெய்வமாக இருக்காள். அவள் தெய்வமாக இருக்கிறதுனால எனக்கு தூரமாக இல்ல. என்ன பெற்ற தாய் மாதிரி எனக்கு நெருக்கமாக இருக்கிறாள். எனக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அவள் சாதாரணமானவள் கிடையாது. அவள்தான் வேதத்திற்கு ஆதாரமாக, அவளுடைய மூச்சு தான் வேதம். அவள்தான் வேதத்தின் சாகைகளாக இருக்கா. அவள்தான் வேதத்தின் உபனிஷத்துகள், வேதாந்தமாக உபனிஷத்துகளாக அவள்தான் இருக்கா. இந்த வேதம் யாரை விளக்க முற்படுகிறதோ அது இந்த பரம்பொருளை. இந்த வேதமெல்லாம் விளக்கும் பரம்பொருள் தான் எனக்கு அம்மாவா இருக்கா, நான் தொழும் தெய்வமாக இருக்கா, எனக்கு துணையாக இருக்கா. எப்படி இருப்பா? இப்ப கிட்டக்க வந்துட்டார், யாருன்னுலாம் சொல்லிட்டார். இப்ப நமக்கு ஒரு ஒரு பிரமிப்பு வந்துடுச்சு, அந்த அபிராமி யாருன்னு. முன்னாடி சொன்னப்போ ரெட் கலர்ல ஏதோ அப்படின்னு தெரிஞ்சது. லக்ஷ்மியே நமஸ்காரம் பண்றாங்கிறப்போ ஒரு மனசுல ஓ தெய்வம் போல இருக்கு அப்படின்னு இருந்தது. அவள் துணைன்னு சொன்னார். அப்ப நமக்கு எப்பவுமே கூட துணையாக இருக்கிற ஏதோ ஒரு சக்தி அப்படின்னு தெரிஞ்சது. அந்த சக்தி தெய்வம்னு சொல்லிட்டார், தொழும் தெய்வம். நீங்க தினம் தொழ வேண்டிய தெய்வம்னு அர்த்தம். அப்படி தொழ வேண்டிய தெய்வம்னு தெரிஞ்சது. அந்த தெய்வம் அதனால தூரமானவள் கிடையாது, நம்ம அம்மா மாதிரி அப்படின்னு தெரிஞ்சது. அவள் சாதாரணமானவள் கிடையாது. அவள்தான் வேதத்திற்கு காரணம். வேதத்தின் வேரும் உபனிஷத்துகளும் வேதத்தின் சாகைகளுமாக இருக்கிறவள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஒரு பிரமிப்பு வந்துடுச்சு. ஏதோ ஒரு பெரிய சக்தியை பத்தி அவர் பேசுறார். வேதங்களோட விளக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளை பற்றி பேசுறார் அப்படி. அந்த பரம்பொருள் எப்படி இருக்கும்? பனிமலர் பூங்கணையும் கருப்பஞ்சிலையும் மென் பாசாங்குஷமும் கையில் அணையும். அவ கையில என்ன வச்சிருக்கா? பனிமலர் பூங்கணை, கருப்பஞ்சிலை, பாசம், அங்குஷம், 4ம் வச்சிருக்கா. பனிமலர் பூங்கணை அப்படின்னா பஞ்சபாணங்கள். பூங்கணைகள், கணைனா அம்பு, பூங்கணைனா மலர் அம்பு.
பனிமலர் பூங்கணைன்னா அழகான அந்த அப்படியே ஒரு குளிர்ந்து இருக்கக்கூடிய மலர்களை அம்புகளாக வைத்திருக்கா. பனிமலர் பூங்கணை வச்சிருக்கா. பூவை அம்பாவாக வச்சுட்டு போருக்கு போகக்கூடிய ஒரே ஆள் இவள் தான். இவள்கிட்ட இருந்து வாங்கி மன்மதன். ஆயுதங்கள் யாரையும் காயப்படுத்தாத ஆயுதங்கள் வச்சிருக்கிறது இவள் தான். பனிமலர் பூங்கணை, கணைனா அம்பு, சிலைனா வில்லு. கருப்பஞ்சிலை, கரும்பு இருக்கு இல்லையா, அதையே சிலையாக வில்லாக வச்சிருக்கா. அப்போ இப்பவே நமக்கு பாதி தெரிஞ்சிடுச்சு. ஒரு கையில கரும்பு வில்லும், ஒரு கையில பஞ்சபாணங்களும் மலரம்புகளும் வச்சிருக்கா அப்படின்னாலே ரைட்டு, நம்ம கிட்ட வந்துட்டாங்க, யாருன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. இன்னும் 2 கையையும் சொல்லிட்டா கிளியர் ஆயிடும். பாசம் அங்குஷம், மென் பாசம் அங்குஷம், யாரையும் கஷ்டப்படுத்தாது. மென்மையான பாசம் அங்குஷம். பாசம்னா கயிறு, அங்குஷம்னா அந்த யானையை அடக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த. ஸோ இந்த 4க்கும் அதிதேவதைகள் உண்டு, அது உங்களுக்கு தெரியும். பனிமலர் பூங்கணைக்கு அதிதேவதை வாராகி, கருப்பஞ்சிலைக்கு அதிதேவதை மாதங்கி ஷியாமளா, பாசத்துக்கு அஸ்வாரூடா, அங்குஷத்துக்கு சம்பத்கரி. இந்த 4 பேரும் அந்த ஆயுதங்களுக்கான அதிதேவதைகள். அந்த ஆயுதங்கள் தான் அந்த தேவதை. தேவியின் கையில இருக்கக்கூடிய பஞ்சபாணங்கள் தான் வாராகி. பஞ்சபாணங்கள்ல இருந்து தேவி உண்டாக்குனவள் தான் வாராகி. கருப்பஞ்சிலையில இருந்து உருவாக்குனவள் தான் ஷியாமளா. இப்போ சதுர்பாகு சமன்விதா, ராகஸ்வரூப பாஷாட்யா, குரோதாகாராங்குஷோஜ்வலா, மனோரூபேக்ஷு கோதண்டா, பஞ்சதன்மாத்திர சாயகா சொல்லிட்டார். அப்ப லலிதா சஹஸ்ரநாமத்தை அப்படியே இங்க ஸ்ரீமாதா பெற்ற தாயும் கொண்டு வந்துட்டாரா. சோ இங்க அதே மாதிரி இந்த 4 ஆயுதங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டார். இதையெல்லாம் கையில் அணையும் அப்படின்னா இதுல எல்லாம் கையில ஹோல்ட் பண்ணி இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. எனக்கு துணையாக இருந்துட்டு, நான் தொழக்கூடிய தெய்வமாக இருந்து, என்னை பெற்ற தாயாக இருந்து, அதே சமயம் வேதங்களின் அம்சமாக, வேதாங்களின் சாராம்சமாக இருந்து, உபனிஷத்களாக இருந்து கொண்டிருந்து, கையில இந்த 4 ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த தெய்வமானது திரிபுர சுந்தரி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் தான் அந்த திரிபுர சுந்தரி. இப்ப இது வரைக்கும் சொன்னதா அவரை அப்படி இருந்தா, சிகப்பா இருந்தா, நம்ம மகாலட்சுமியை துதிக்கக்கூடியவளா இருந்தா, எனக்கு எப்பவும் துணையாக இருந்தா, நான் தொழக்கூடிய தெய்வமாக இருந்தா, ஆனா எனக்கு யாருன்னு தெரியல பேரு. என்ன பெற்ற தாய் மாதிரி என்கிட்ட பரிவு காமிச்சா, வேதங்களின் கிளைகளாகவும் வேராகவும் உபனிஷத்துகளாகவும் இருந்தா, கையில 4 ஆயுதங்கள் வச்சிருந்தா, அதை பார்த்த உடனே அவள்தான் திரிபுர சுந்தரி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. திரிபுரங்களுக்கும் அழகி திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அப்படின்னு சொல்லியிருக்கார். திரிபுர சுந்தரி அப்படிங்கிற ஒரு பதத்தின் பொருளை மட்டும் இங்க சொல்லாம நிறுத்துறேன். அடுத்த பகுதியில திரிபுர சுந்தரின்னா யாரு அப்படிங்கறத சொல்லிட்டு 3வது பாட்டுக்கு போவோம். இப்போ இந்த இடத்துல துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும், இதை எங்க பிரிக்கணும், இப்படிதான் பிரிக்கணும். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும், சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பஞ்சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இவள்தான் திரிபுர சுந்தரி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம நிறுத்துறோம். 3 பாடல்கள், பிள்ளையார் காப்பு, அது இல்லாம 2 முடிச்சிருக்கோம். ஸ்ரீமாத்ரே நமக. சிவாய திருச்சிற்றம்பலம்.